guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்காம இருந்துறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் துறை சீரியலோட அப்டேட்ஸ் டே டு டே பார்த்துட்ருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் சீரியலில் ஒரு 5 மினிட்ஸில் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐயனார் துணையில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து வெளியே சோழன் கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அதோட நேற்று முடிச்சிருந்தாங்க. ஸோ அகெயின் இன்னைக்கு அதே சீனாக காட்டுறாங்க. இதுமாரி எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இன்சல் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு சோழன் உடனே சமாதானப்படுத்துறோன்னு நிலாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சோழன், நான் வேணான்னு சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு நிலா வந்து சோழன் வந்து கை தட்டி, நீங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக நம்ம திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சரியாகும், பட் ஆனால் என்னால் இதை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோளில் சாஞ்சு அழுகுறாங்க. அழுது முடிச்ச உடனே திவ்யா வராங்க. திவ்யா வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத நிலா, எல்லாமே சரியாயிடும், நீனா கொடுக்காமலா போயிட போகிற, நானும் சோபனாவுமே அதை பற்றி கவலைப்படல, நீ அவர் சொன்னதெல்லாம் கேட்குறா, அவர் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போடுவார், நீ கவலைப்படாத, நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நிலா சரி ஓகே சோழன் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க. சோழன் அப்படியே யோசிச்சுட்டு அவங்க அழுவுறதை பார்த்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து கார் ஓட்டுறாருல, அந்த டிரைவர் கிட்ட, அந்த ஓனர் கிட்ட வந்து கேட்குறாரு, காசு கேட்குறாரு. இது போல வந்து எனக்கு 5 லட்ச ரூபா கடன் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் உடனே என்னடா நான் காசு நிற்கிறத பார்த்து நீ கடன் கேட்குறியா, இந்த காசு வந்து நான் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதுக்காக இது பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சவாரி இல்லை, உனக்கே தெரியும்ல, எந்த தைரியத்தில் நீ கேட்குற 5 லட்ச ரூபா உன்னால் எப்படி அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று நான் ராத்திரி பகல் பார்க்காம நான் எப்படியாவது கடனை அடைச்சிட்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் ஒத்துக்கல, என்கிட்ட காசு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க ஓனருக்கு. அவர் அந்த ஃபோன் எடுக்கிறாரு, எடுத்துட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து காசு எடுத்துடுறாரு. ரொம்ப யோசிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் நிலாக்காக அந்த காசு எடுத்துடுறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. இந்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து ஆஃபீஸ்க்கு காசு எடுத்துகிட்டு வராரு. அந்த எடுத்த பணத்தை எடுத்துட்டு நிலாவோட ஆஃபீஸ்க்கு வராரு. நிலாவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சோபனா கிட்ட கேட்கறாரு, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீங்க எதுக்கு அவரை கேட்குறீங்க, அவரு போய் இப்போதான் 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்களால இல்லைங்க அவர் இப்பதான் போனார் அப்படின்னா, பரவாயில்ல நீங்க கூப்பிடுங்க அப்படின்ட்டாரு. சோபனாவை கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகு அந்த காசை எடுத்து நிலா கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது இது அப்படின்னா, 5 lakhs, இனிமேல் நீங்களும் ஒரு பார்ட்னர் தான், நீங்க இனிமேல் ஷையெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு நிலா ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறாங்க. அப்புறம் அவங்கள உள்ள கூப்பிட்டு பேசுறாரு. இந்த காசு எப்படி வந்தது, என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க நிலா, இப்போதைக்கு இந்த காசு கொடுங்க, நீங்க கெத்தா கால் மேல கால் போட்டு உட்காருங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்றாரு. கன்வின்ஸ் பண்ணிட்டு நிலாவை காசு கொடுக்க வச்சுறாரு. அவரும் காசு வாங்கிடுறாரு. அதோட நிலா வெளியே வந்து கேட்குறாங்க, இந்த காசு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு. நான் கடன் தான் வாங்கினேன் அப்படின்னு. ஏன் சொல்லணும் எனக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னு. எங்க உங்களை அந்த ஆள் அசிங்கப்படுத்துறேன், எனக்கு கஷ்டமா இருக்காதா, என் முன்னாடி நீங்க அசிங்கப்படுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நிலாக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே திவ்யா வராங்க. திவ்யா வந்த உடனே சோழன் கிளம்பிட்டாரு. அங்கேருந்து எனக்கு டைம் ஆகுதுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உடனே திவ்யா சொல்றாங்க, நான் கூட உன்னோட கல்யாண கதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிலா, பட் ஆனா சோழன் வந்து உண்மையாவே நல்ல மனுஷனா இருக்காரு, எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். நிலாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுது. அவங்க உடனே சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சோழன் போற காரியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அவங்க வீடை கட்டுறாங்க. வீடை கட்டிட்டோன்னு நிலா வந்து சோழன் பற்றி காசு எத்துறது குத்துது எல்லாத்தையும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஒரு டவுட்டாகவே இருக்குது. அவங்க வந்து எல்லாத்தையும் அங்கே நடந்தது, இவர் காசு எத்துறது குத்துது, என்னை இவர் காப்பாற்றுறது, என் மானத்தை காப்பாற்றுறது, இது எல்லாத்தையுமே வந்து நிலா வந்து வீட்டில் சொன்னேன்னா பல்லவன் பாண்டி 2 பேருமே சொல்கிறாங்க, சூப்பர்டா, வெரி குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேரணும், எப்படிடா உனக்கு இந்த காசை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அப்பா நடேசன் அவரும் கேட்குறாரு. அதோட வந்து சோழன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன சொல்றதுன்னு தெரியாம. அது வந்துன்னு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா அவரோட கார் ஓனர் வந்துடுறாரு. ஓனர் வந்துட்டு சோழன் சோழன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோட முடியுது. ஸோ ஐயனார் துணையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ். கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.